விண் தொலைக்காட்சி நேயர்களே, இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 17வது நாள். கோதை நாச்சியார் சூடிக்குடித்த சுடர்குடியார் அருளிய 17வது பாசுரம் இது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதை அறிவுராய், அம்பரம் ஊடு ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உகந்தேலோர் எம்பாவாய். அம்பரமே, அம்பரம் என்றால் துணி, தண்ணீர், சோறு, இவைகளெல்லாம் தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்டவர் ஆயர்குலத்தினுடைய தலைவனாகிய நந்தகோபர். அப்படிப்பட்ட நந்தகோபாலா நீ எழுந்திராய். நந்தகோபரையும் இந்த பெண்கள் துயில் எழுப்புகிறார்கள். நந்தகோபர் ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவை எதுன்னு கேட்டிங்கன்னா, உண்ண உணவு, பருகுவதற்கு நீர், உடுத்துவதற்கு ஆடை, இதுதான் முதன்மையானது. பிறகுதான் வாழுகின்ற இடம். இந்த அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய துணி, உணவு, தண்ணீர், இந்த மூன்றையும் அளிக்கக்கூடியவர் ஆயர்குல தலைவனாகிய நந்தகோபர். அப்படிப்பட்ட நந்தகோபரே, நீங்களும் எழுந்திருங்கள். நாங்கள் உங்களுடைய திருமாளிகையினுடைய வாசலிலே வந்து காத்து கொண்டு இருக்கிறோம். பனிபொழிகின்ற இந்த நேரத்திலே குளிர் மிகுதியாக எங்களை வாட்டுகிறது. ஆனாலும் நாங்கள் வந்து உங்களுடைய வாசலிலே காத்து கொண்டிருக்கிறோம். எனவே நந்தகோபாலா நீ எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. கொம்பனார்க்கெல்லாம் என்றால் நல்ல திரண்ட தேகத்தை உடைய பெண்கள். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, நல்ல ஆயர்குல பெண்கள். இந்த பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் உண்டு பார்த்தீங்கன்னா உடலெல்லாம் அப்படியே உங்களுக்கு வைரம் பாய்ந்த உடம்பு மாதிரி இருக்கு. எனவே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, நல்ல திடகாத்திரமான உடலை உடைய குலக்கொழுந்தாக விளக்கக்கூடிய ஆயர்குல சிறுமிகளே, ஆயர்குலத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடிய எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், உன்னுடைய குழந்தையாகிய கண்ணனுக்கு நீ அறிவுறுத்த மாட்டாயா? நாங்களெல்லாம் இந்த திருமாளிகையினுடைய வாசலில் வந்து வெகு நேரமாக கண்ணனை திருப்பள்ளி எழுச்சி பாடி அவனை துயில் எழுப்புவதற்காக நாங்கள் பாடிக்கொண்டிருக்கிறோம். யசோதா மாதா இது உன்னுடைய காதுகளிலே விழுந்திருக்கும். அப்பேற்பட்ட குலக்கொழுந்தாக விளங்கக்கூடிய திடகாத்திரமான உடலை உடைய மாதா யசோதா, உன்னுடைய கண்ணனுக்கு நீ இதெல்லாம் அறிவுறுத்த மாட்டாயா? பாவம், இந்த சிறுமியர்கள் மார்கழி பனியில் குளிரில் வந்து உன்னை தேடி வந்து இங்கே நின்று கொண்டிருக்கிறார்களே. எனவே கண்ணான்னு எழுந்து போய் அவர்களுக்கு அருளை வழங்குவாய் என்று சொல்ல மாட்டியா என்று இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் மாதா யசோதையை பார்த்து கேட்கிறார்கள். எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடு தோங்கி உலகளந்த, அம்பரம் அறுத்து ஓங்கி உலகளந்த, அதாவது வாமன அவதாரத்திலே பகவான் 3 அடி நிலம் கேட்டு மகாபலி சக்கரவர்த்தியை வந்து சந்திக்கிறார். அப்பொழுது அவர் வானத்தை ஊடறுத்து கொண்டு மேலே எழுந்து வானத்தை, ஆகாயத்தை 1 அடியாகவும் பூமியை 1 அடியாகவும் அளந்தார். எனவே அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். எனவே அப்பேற்பட்ட வாமன அவதாரத்திலே இந்த வானத்தையும் இந்த பூமியையும் அளந்த எம்பெருமானே, உம்பர் கோமானே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய கண்ணா, நீ எழுந்திருக்க மாட்டியா? நாங்கள் எவ்வளவு நேரம் உன்னுடைய திருமாளிகையினுடைய வாசலிலே வந்து காத்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நேரம் உன்னை நாங்கள் புகழ்ந்து திருப்பள்ளி எழுச்சி பாடிக்கொண்டிருக்கிறோம். நீ எழுந்திருக்க மாட்டியா? உறங்காது எழுந்திராய். போதும் நீ தூங்குனதெல்லாம். எனவே நீ நேற்றே எங்களுக்கு வாய் நேர்ந்தாய், உறுதிமொழி அளிச்ச, நாளைக்கு காலையில் வாங்க, நான் எழுந்து உங்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறேன் என்று சொன்னாய். நாங்கள் ரொம்ப நேரமாக வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே. எனவே அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கடலடி செல்வா பலதேவா,
செம்பால் செய்யப்பட்ட வீரக்கடலை அணிந்திருப்பவர் பலராமன், கண்ணனுடைய அண்ணன். அந்த பலராமனையும் கேட்கிறார்கள் இந்த ஆயர்குலச் சிறுமிகள். செம்பொறி கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். உம்பி என்றால் தம்பி. பலராமா, நீயும் உன்னுடைய தம்பியாகிய கண்ணனும் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கலாமா? தவறு இல்லையா இது? நாங்கள் எவ்வளவு நேரம் உங்களை நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடிக்கொண்டிருப்பது. எனவே செம்பொரு கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உகந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த திருப்பாசுரம் முடிகிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்தினார், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவெளுக்கு எம்பெருமாட்டி யசோதை அறிவுராய், அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொர் கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உகந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். அடியேன் சரணம். நாளை சந்திப்போம்.